தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். யவீரு ஒரு ஜெபாலய தலைவன். அந்த நாட்களிலே ஜெபாலய தலைவர்கள் இயேசுவை சந்திக்க கூடாது என்று சொல்லி யூதர்கள் கட்டுப்பாடு பண்ணியிருந்தார்களாம். ஆனால் இந்த ஜெபாலய தலைவனாகிய யவீரு அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என் குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறாள், நீர் வந்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். ஏன்னா அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு மகள், அவள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள். ஒரு தகப்பன் இருதயம் எவ்வளவாய் துடிக்கும் பாருங்க. அப்படி துடித்த ஒரு தகப்பன் இருதயம் யூதர்கள் கட்டுப்பாடை பார்க்கல, அந்த தடைகளை பார்க்கல. எனக்கு தேவை, என் மகள் பிழைக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேணும், யூதர்களின் கட்டுப்பாடு எனக்கு முக்கியம் அல்ல என்று துச்சமாக நினைத்து அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சினான். அழைக்கிறவள் வீட்டுக்கு போகிற ஆண்டவர் இயேசு அவனோடு கூட அந்த வீட்டுக்கு நடந்து வருகிறார். அப்படி வரும்பொழுது, இயேசுவோடு கூட அவன் நடந்து வரும் பொழுது, வருகிற வழியிலே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அதைத்தான் வாசிக்க கேட்ட ஒரு துர்ச்செய்தி. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டாள். அவன் இருதயம் எப்படி கலங்கி இருக்கு. அந்த நேரத்திலே தான் மனுஷனுடைய இருதயங்களெல்லாம் அறிந்த ஆண்டவர், அவன் இருதயம் எப்படி கலங்கும் என்று அறிந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே யவீருவே. அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி யவீரோடு வீட்டுக்கு வந்தார். யவீரின் மகளை பார்த்து, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவள் அற்புதமான சுகத்தை பெற்று உயிரோடு எழுந்தாளா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லாதீங்க, கலங்காதீங்க. இப்படி துர்ச்செய்தி வரலாம், உங்கள் இருதயத்தை, உங்கள் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய செய்திகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய செய்தி சொல்கிறது, பயப்படாதிருங்க, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். யவீருக்கு அற்புதத்தை செய்த காட்டிலும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வேன். சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவேன், தடைகளை நான் உடைப்பேன், மறுபடியும் உங்களை நான் உயர்த்தி மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.